ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைசூர் பாக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெசிபியை எந்த ஃபெயிலியருமே இல்லாமல் சூப்பராக செய்யலான்னு தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 கப் நெய் எடுத்திருக்கேன். அதே 1 கப்பில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை சூடு பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அதை நம்ம சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அது சூடாகவே இருக்கணும் அந்த எண்ணெய். இப்போ நான் அதை சைடில் வச்சுட்டு இப்போ நான் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மைசூர் பாக்குக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுக்கிறேன். அதுக்கு நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோட அளவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றுனீங்கனாக்கா பாகுப்பதம் பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால கரெக்டாக நீங்கள் 1/2 கப் ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு கொதிச்சு கொஞ்ச நேரத்திலே கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி உங்களுக்கு உடையும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எனக்கு ஒரு கம்பி பதம் நல்லா வருது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவை சேர்த்துட்டு சிம்மை லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அதனால எல்லா மாவையும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கட்டி படுற மாதிரி தெரியும். கண்டினியூஸாக கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாவு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். இப்போ மாவு கலந்து வந்துக்கிட்டு இருக்க அதே டைமில் சைடில் நீங்கள் எண்ணெயை சிம்மில் சூடுலேயே வச்சுருங்க. இந்த மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஊற்றும்போது மாவு பொரியும். இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், மேலே பொரியுதா? இப்போ இந்த எண்ணெயை அந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துடும். இப்போ அகெயின் நீங்கள் அந்த சூடு பண்ணியிருக்க எண்ணெயை இப்போ கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா ஒரு ஸ்டேஜில் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு மாவு. அந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஊற்ற வசதியாக இருக்கும். நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா இங்கே மாவு வந்து உங்களுக்கு முறிஞ்சு போயிடும். மைசூர் பாக்கு ரெசிபிக்கு மட்டும் நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா செய்யவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு மைசூர் பாக்கு கரெக்டாக வராது. இப்போது நான் ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், அந்த மாவில் ஊற்றும்போது மாவு பொரியிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ எனக்கு எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா எண்ணெயுமே இதை அப்சர்வ் பண்ணணும். நல்லா கரெக்டான குவான்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா மெட்டீரியல்ஸுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. மாவை பொங்க விடாதீங்க. பொங்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் பொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு ரொம்ப கட்டி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் வேறு ஒரு பிளேட்டுக்கு. இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஆற வச்சா போதும். நல்லா ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணதை நான் காட்டுறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான மைசூர் பாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும், கரெக்டாக வரும். நான் சொன்ன அளவுகளை மாற்றாமல் செஞ்சிங்கன்னா அதே அளவுகளில் கரெக்டாகவே உங்களுக்கு வரும். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு புதிய தீபாவளி ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.